சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ கிராண்ட் செஸ்ஸருடைய ஃபைனல் கிளாசிக்கல்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா செயின்ட் லூயிஸில் நடந்துக்கிட்டு இருக்கு. இது வந்து ஒரு 2 அல்லது 3 நாட்களுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் இந்த கேம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கேம் வந்து முதல் சுற்றில் பிரக்னானந்தாவுக்கும் குகேஷ்க்கும் நடந்த ஒரு கேம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அதே போல் ரொம்ப நாளாக வந்து ரொம்ப நாள்ன்றத விட ஒரு குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா 5 நாளாக வந்து நான் வந்து வீடியோ பண்ணலை. அண்ட் இதுக்கப்புறம் கேம்ஸ் வந்து நான் ரெகுலராக அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஸோ தட் வாஸ் எ குயிக் பிரேக். நான் ஒரு டோர்னமெண்ட் ஆடிருந்தேன், நல்லாவும் ஆடிருந்தேன். ஸோ அதை பற்றி நம்ம வந்து டோர்னமெண்ட் டிஸ்கஷன்ஸ்லாம் வந்து பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த கேமை வந்து நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த கேமை பார்க்கலாம். இந்த கேம் வந்து கிளாசிக்கல் கேம். நம்ம மற்றபடி ஆஸ் யூஷுவல் டோர்னமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எண்ட் ஆஃப் த வீடியோவில் டீட்டெயிலாக டிஸ்கஷன் பண்ணுவோம். இப்போ இந்த கேமை பார்க்கலாம் வாங்க. ஸோ பிறகு வந்து ஒயிட்டு கேம் வந்து D4 ஸ்டார்ட் பண்ணுறாரு. அண்ட் குகேஷ் வந்து நைட் F6 ரிப்ளை பண்ணுறாரு. C4 E6 அண்ட் தென் நைட் C3. யூஸ்வலாக வந்து நிம்சோ இண்டியனை அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நைட் F3 விளையாடுறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் இங்கே நிம்சோ இண்டியனை இன்வைட் பண்ணுறாரு. ஸோ அதிலிருந்து ஏதோ ப்ரிப்பரேஷனில் வந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து கணிக்க முடியும். ஸோ பிஷப் டு B4, அதுக்கப்புறம் E3 தான் மெயின் லைன், அதாவது ரூபின்ஸ்டைன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா குகேஷ் வந்து கேன்சல் பண்ணிடுறாரு. கேன்சல் பண்ணதுக்கப்புறம் D3. ஸோ இந்த பான் அட்வான்ஸ் பண்ணுறதுக்கான முயற்சி. ஸோ அதுக்காக தான் இந்த ஓப்பனிங்கே, இந்த E4 ஸ்கொயரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம இதை டேரெக்டாக தடுத்தே ஆகணும், அதனால் D5 விளையாடுறாரு. ஸோ A3, அதுக்கப்புறம் D takes C4. எனிவே நம்ம இங்கே ஓப்பனிங் கிளாஸ் எடுக்கல. ஸோ இப்போ வந்து ஃபர்தராக வந்து கேமை பேசலாம். ஸோ இங்கே வந்து ஒரு இன்பிட்வீன் மூவ் மாதிரி இங்கே கேப்சர் பண்ணுறாரு. ஏன்னா நீங்கள் இங்கே வெட்டினீங்கன்னா நான் உங்களை இங்கே வெட்டுவேன் அப்படிங்கிறது. ப்ளஸ் இந்த இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வேரியேஷன், டெஸ்பெராடோ பண்ணலாம். பிஷப் இன்ட் H7 செக்கு. சப்போஸ் அவங்க நைட் இன்ட்டு H7 அடித்தாங்க அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி வெட்டலாம். ஆனால் இந்த வேரியேஷனில் பொறுத்த வரைக்கும் பிளாக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்க வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய கேம்ஸ் இருக்குது பெட்டா பேஸில். பட் ஆனால் இதுதான் ரொம்ப காமன் மூவ். பிஷப் இன்ட்டு C4, அதுக்கப்புறம் பிஷப் வந்து E7 பின்னாடி கொண்டு போயிடுறாரு. பின் அதுக்கப்புறம் நைட் F3க்கு வந்து C5 பார்க்குறோம். ஸோ சென்டரை வந்து உடைக்கிறதுக்கான முயற்சி. அதுக்கப்புறம் கேசல்ஸ் A6 B5 வரப்போகிறாரு. வந்தார்னா பிஷப் B7 ஈஸியாக டெவலப் பண்ணுவார். அதனால் இன்பிட்வீன் மூவ். ஸோ D takes C5. குயின் ட்ரேட் பண்ணுறாங்க. ரூக் வந்து D5 ஆக்டிவேட் ஆகுது. பிஷப் takes C5, அதுக்கப்புறம் பிஷப் E2. ஸோ இந்த பொசிஷன் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் சிமெட்ரிக்கல் பொசிஷன் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸப்ட் இந்த நைட் பொசிஷன். சப்போஸ் நைட்டு C6 இருந்தால் இது வந்து நம்ம போர்டை வந்து அப்படியே பாதியாக மடித்து மேலே வச்சோம் அப்படின்னா சிமெட்ரிக்கல் அப்படின்னு சொல்லி தாராளமாக சொல்லலாம். பட் இந்த சிமெட்ரியை வந்து நம்ம பிரேக் பண்ணி ஆகணும். ஸோ குகேஷ் பிரக் வந்து B5 வர்றதுனால பிஷப்பை E2 போடுறாரு. அதுக்கப்புறம் நைட் C6 டெவலப் பண்ணுறாரு. ஸோ பான் டு B4. ஏன்னா இப்போது இங்கே எதிர்பார்த்த மூவ் வந்து B5. ஸோ B5 வந்து நம்ம ஆடுறதுனால இங்கே விளையாடலாம். ஸோ நைட் டு D4 நம்ம வந்து இங்கே பார்க்க முடியும் அந்த மாதிரி விளையாடினாக்கா. ஏன்னா பிஷப் வந்து B7 வந்து டெவலப் பண்ணிவிட்டு பிஷப் F3 போட்டு அதை சேலஞ்ச் பண்ணுறது கூட அவர் தயாராகலாம். பட் அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா நைட்டை வந்து டெவலப் பண்ணுறாரு. நைட்டு டெவலப் பண்ணதுக்கப்புறம் பான் டு B4. ஸோ சேசிங் த பிஷப் அவே. ஸோ பிஷப் வந்து A7 போயிடுது. இது ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு மொமெண்ட் இந்த கேமில். ரொம்ப கிரிட்டிக்கல் அப்படின்னு சொன்னால் இந்த 3 நாளை வந்து தோக்க போகிறோமா ஜெயிக்க போகிறோமா அப்படின்னு நம்ம ஷார்ட்டாக கேட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி கிடையாது. அதுக்கு பதில் எந்த ஸ்கொயரை நம்ம கவர் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா பிஷப் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2 வழி தான் இருக்குது. ஒன்று A7, இன்னொன்று E7. இந்த ஸ்கொயர் முக்கியமாக இந்த ஸ்கொயர் முக்கியமாக அப்படின்றத அவரை தேர்ந்தெடுக்கணும். குகேஷ் வந்து B6 கவர் பண்ணுறதா ரொம்ப முக்கியம். ஏன்னா நைட் A4 B6 வந்தால் நான் வந்து தேவையில்லாமல் பிஷப் பேர் வந்து இழக்க நேரிடும். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா பொசிஷன் ஆல்மோஸ்ட் ஓப்பன் ஆன மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அவர் B6 வந்து கவர் பண்ணுறாரு. ஆனால் பெட்டர் மூவ் வந்து பிஷப் E7. ஆக்சுவலாக டாப் மூவ் வந்து பிஷப் E7, செகண்ட் பெஸ்ட் மூவ் வந்து பிஷப் A7. ஸோ இதோட ஐடியா என்ன அப்படின்னு பார்க்கும்போது D6 ஸ்கொயரை கவர் பண்ணுறது. ஏன்னா ஃப்யூச்சரில் நைட்னால் உள்ளே வர முடிஞ்சது அப்படின்னா D6 ஸ்கொயரில் போய்ட்டு திரும்ப அதே போல் பல பிரச்சனைகளை வந்து உருவாக்க வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. பட் கேமில் பிஷப் A7 பார்க்குறோம், பிஷப் டு B2. ஸோ பிஷப் டெவலப் பண்ணிட்டாரு. ஸோ 2 பிஷப்பும் அன்டிஃபெண்டாக இருக்குது. அதை நம்ம நோட் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது. ஸோ ரூக் டு D8, அதுக்கப்புறம் நைட் டு E5. ஸோ இந்த பேக் ரேங்க் வந்து வீக்காக இருக்குது இல்லையா, அதை வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஸோ இப்படி ஒவ்வொரு மூவ்ங்க இந்த 14வது மூவ்லேருந்து கவனிச்சிட்டே வாங்க. ஒவ்வொரு மூவ் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு வீக்னஸ் வந்து இருக்கும். அந்த வீக்னஸை அட்வான்டேஜ் எடுத்து இவர் வந்து பீஸை இம்ப்ரூவ் பண்ணியிருப்பார். ஸோ ஒரு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பஞ்சிங் மூவ்ஸ்னு சொல்லுவோம். ஸோ நைட் E5. ஸோ நைட் E5 இஃப் யூ டேக் ஜஸ்ட் மேட் இன் 2 த்ரெட். ஸோ இந்த மாதிரி. ஸோ அதனால் அதை வெட்ட முடியாது. ஆனால் பீஸ் இம்ப்ரூவ் ஆகுது. இதில் என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, சரி உங்க இப்போ இந்த நைட் இங்கேருந்து எங்கே போகும் அப்படின்னு சொல்லி நம்ம பேக் ரேங்க் மேட்டை தடுத்ததுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா
இப்போ எக்ஸாம்பிளுக்கு அவர் என்ன செய்கிறாரு, பிஷப் வந்து D7ல் டெவலப் பண்ணி மேட்டை டிஃபெண்ட் பண்ணுறாரு. அதுக்கு அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா பிஷப் வெட்டிடுறாரு நைட் இன்ட்டு D7. அதே போல் இங்கே செகண்ட் என்ன சொல்கிறது, 2 ஆப்ஷன் இருக்குது. ரூக்கால் வெட்டலாமா, நைட்டால் வெட்டலாமா. ஸோ நீங்கள் கூட வீடியோ பாஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த பொசிஷனில் வந்து ரூக்கால் வெட்டுறது தான் பெட்டர் சாய்ஸ். என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ரூக் இன்ட்டு D7, ரூக் நைட் இன்ட்டு D7 அண்ட் தென் ரூக் D1. அப்புறம் வந்து நம்ம ரூக் மூலயமாவே டிஃபெண்ட் பண்ண முடியும். எந்த ஒரு பெரிய டாக்டிக்கல் இஷ்யூமே இங்கே வராது. இதே நைட்டில் வெட்டினதுக்கப்புறம் பாருங்கள், இன்னும் நிறையா பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். எக்ஸாம்பிளுக்கு நைட் E4, D6 ஸ்கொயர். ஸோ இந்த D6 வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு கவரில் இல்லை. ஸோ D6 அதுக்கப்புறம் அதை நம்ம வந்து தடுக்கிறோம் அப்படின்னா தென் நைட் C5. ஸோ B7 இஸ் ஹேங்கிங். ஸோ கேம் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒவ்வொரு வீக்னஸாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பொசிஷனை வந்து சூப்பராக இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வருது பொசிஷனல் ப்ளே. ஸோ இங்கே வந்து இங்கே நைட் B6 பதில் சில பேர் யோசிப்பாங்க, நம்ம வந்து ரூக் C8 விளையாடலாமா டு கவர் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா இதுவுமே பிரச்சனை தான். ஏன்னா ரூக்கை மூவ் பண்ணி ஆகணும். நீங்கள் ரூக்கை வந்து A8 கொண்டு போகிறது பெட்டர். C7 ரொம்ப லாஜிக்கலாக தெரியும். இங்கே டாக்டிஸ் என்ன அப்படின்னா நைட் எக்ஸ் B7. எண்ட் ஆஃப் த வேரியேஷனில் இந்த மாதிரி லாங் ரனில் பீஸ் வந்து திரும்ப கிடச்சிரும். ஸோ தேர் இஸ் நோ பேக் ரேங்க் இஷ்யூ. சப்போஸ் ரூக் C2வில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு முதல்ல பேக் ரேங்க் ப்ராப்ளம் இருக்குது. அதை கவர் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி விளையாட முடியாது. ஆக மொத்தத்தில் நைட் B6க்கு அப்புறம் நைட் D6 வர்றதை தடுக்கவே முடியாது. பட் நைட் C5 போகிறாரு. B7 அட்டாக் பண்ணோம் அப்படின்னா சில லைட் ஸ்கொயர்ஸ் வந்து வீக் ஆகும். அப்போது லைட் ஸ்கொயர் பிஷப்க்கு ஸ்கோப் வந்து ஜாஸ்தியாகும். நிறைய டாக்டிக்கல் ஐடியாஸும் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ ரூக் B8 வந்து ட்ரை பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ரூக் டேக்ஸ் D8 செக்கு. ஏன்னா இப்போ ரூக் வந்து இங்கே தடுக்கிறதுக்காக தான், டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்திருக்கிறாரு. அப்போ அது ரூக்கையே டிஸ்டர்ப் பண்ணுறது நல்லா இருக்காது. ஸோ அதனால் நைட் இன்ட்டு B8. ஸோ ரூக் இன்ட்டு D8 ஆடி இருந்தாங்க அப்படின்னா தென் பிஷப் F3. ஏன்னா இப்போ நீங்கள் டைரெக்டாக நைட் B7 க்ரீடியாக விளையாண்டிங்க அப்படின்னா இவ்வளோ கஷ்டப்பட்ட எல்லா அட்வான்டேஜும் நல்லிஃபை ஆயிரும். ஏன்னா இங்கே டபுள் அட்டாக் இருக்குது, கவுண்டர் அட்டாக். ஸோ அதனால் பிஷப் F3 ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம 2 இடத்துல டாக்டர்ஸ் இருக்குது. நீங்கள் A6லேயும் வெட்டலாம், B7லேயும் வெட்டலாம். ஸோ டிபெண்ட்ஸ். நைட் C4னா நைட் எக்ஸ் B7. ஸோ ரூக் D8 அண்ட் தென் நம்ம மூவ் பண்ணிக்கலாம் பிஷப்பை. ஸோ நைட் எக்ஸ் D8 வெட்டுறாரு. அதனால் பிஷப் டு E5. ஸோ கடைசி மூவ் என்ன மூவ், நைட் எக்ஸ் D8. ஸோ கடைசியாக இந்த நைட் இங்கே E5 ஸ்கொயரை கவர் பண்ணிகிட்டு இருந்தது. ஸோ அந்த ஸ்கொயர் இப்போது போயிடுச்சு. அதனால் உடனே அந்த நைட்டை வந்து குயினை வந்து ரூக்கை வந்து அட்டாக் பண்ணுறாரு பிஷப்னால். ஸோ இது நான் வந்து ஓப்பனிங்கில் எதிர்பார்த்தேன் இந்த மாதிரி ரோலிங் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் 5 நாள் ரெக்கார்ட் பண்ணவே இல்லை அதனால். ஸோ யூஸ்வலாக இது நடக்கிறது தான். ஸோ ரூக் A8க்கு அப்புறம் என்ன செஞ்சுறாரு அப்படின்னா E4 ஆடுறாரு. இங்கே டேரெக்டாக நைட் இன்ட்டு B7 அடிக்க முடியாது. ஏன்னா நைட் இன்னும் கவரில் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அவர் வந்து ஒரு E4 போட்டுட்டு இந்த நைட் வர விடாமல் கவர் பண்ணுறாரு. கவர் பண்ணதுக்கப்புறம் பிஷப்பை சேஸ் பண்ணுறாரு. சேஸ் பண்ணதுக்கப்புறம் பிஷப் D4. அஃப்கோர்ஸ் நம்ம இங்கே பிஷப் வெட்டணும் அப்படின்னா பிளாக்கு கிட்ட ஆல்மோஸ்ட் இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிற மாதிரி நம்மளே ஒரு ஹெல்ப் பண்ண மாதிரி ஆகிடும். அதனால் பிஷப் D4. அப்புறம் நைட்டு வந்து திரும்ப ரீரவுட் பண்ணுறதுக்காக, ஏன்னா நைட்டுக்கு ஃபார்வர்டிங் ஸ்கொயர்ஸ்னு எதுவுமே கிடையாது, எல்லா ஸ்கொயருமே கவர் ஆகிருக்கு. ஸோ நைட் C8, ரூக் D1 த்ரெட்னிங் டு கிவ் சம் ஷார்ட் ஆஃப் என்ன சொல்கிறது டிஸ்கவரி. ஸோ அதனால் பிஷப் D6 ட்ரை பண்ணுறாரு. அதுக்கு பிஷப் C7 பெட்டர்னு நினைக்கிது கம்ப்யூட்டர், ஏன்னா டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக. ஸோ பிஷப் D6ல் என்ன இஷ்யூ அப்படின்னா ஒரு பிஷப் E5ல போடுறாரு, டேக்கிங் அட்வான்டேஜ் ஆஃப் த பேக் ரேங்க் இஷ்யூ அகெயின். ஸோ ஒவ்வொரு வீக்னஸாக அட்வான்டேஜ் எடுத்து பீஸை இம்ப்ரூவ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ எக்ஸலண்ட்டான ப்ளே ப்ரக் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஸோ பிஷப் E7 அண்ட் பிஷப் C7 டபுள் அட்டாக். ஸோ நைட் ஹேஸ் டு பி மூவ்டு. நைட் டேக்ஸ் B7. ஃபைனலி அந்த பான் வந்து ட்ராப் ஆகிடுது. கிங்குக்கு என்ன எஸ்கேப் ஸ்கொயர் வந்து கிரியேட் பண்ணுறாரு. இதே ரூக் A7 போட்டு நான் வந்து ஸ்கேவர் பண்ண போகிறேன் இல்லை பின் பண்ண போகிறேன்னு நினச்சிங்க அப்படின்னா தென் ரூக் C1 இருக்குது. நீங்கள் வெட்ட நானும் வெட்ட அப்படின்ற மாதிரி ஒரு பான் அப்பு ப்ளஸ் இந்த பிஷப்க்கு பாதுகாப்பும் வந்தாச்சு. அல்லது நைட்டை D4ல் போட்டுட்டு நம்ம வந்து நைட்டை மூவ் பண்ணிவிட்டு பண்ணோன்னா என்ன செய்வீங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிஷப் F1, ரூக் இன்ட்டு B7னா தென் நைட் பிஷப் E5. இந்த நைட் அன்டிஃபெண்டாக இருக்குது, இந்த நைட் அன்டிஃபெண்டாக இருக்குது. இங்கே ஒரு டிஸ்கவரி, இங்கே ஒரு அட்டாக்கு. ஸோ பேசிக்காக டிஸ்கவர்ட் அட்டாக். ஸோ அதனால் அதையும் தடுக்க முடியாது. ஸோ எப்படி பார்த்தாலும் அந்த பீஸை வந்து காப்பாற்ற முடியும். ஸோ இவ்வளவு லூஸ் பீஸ், அதாவது 2 பீஸு அன்டிஃபெண்டாக ஆப்போனோட 7th ரேங்கில் இருக்குது. அப்படி இருந்துமே அதை அட்வான்டேஜ் எடுத்துக்க முடியல. அந்த அளவுக்கு பொசிஷன் வந்து சுப்பீரியராக இருக்குது பிரக்னானந்தாக்கு. ஸோ G5, அதுக்கப்புறம் பிஷப் F1, நைட் டு D4, G4, அதுக்கப்புறம் ரூக் C1, நைட் டு D4, A4, A4க்கு அப்புறம் F6 பார்க்குறோம். பிஷப் இன்ட்டு B4 ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது, ஏன்னா ரூக் டு C4 இருக்குது. ஸோ பான் F6 போட்டதுக்கப்புறம் பான் டு E5, நைட் A7, பின் அதுக்கப்புறம் பிஷப் டு D6, நைட் AC6. என்ன சொல்கிறது, கொஞ்சம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா லாஸ்ட் ஃபியூ மூவ்ஸில் பீசஸ் எல்லாத்தையும் வந்து குகேஷ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது நல்லா கவனிச்சிருப்பீங்க.
பட் இது போதுமா அப்படின்னு பார்த்தோம்னா, ஆல்ரெடி அவர் லூசிங் பொசிஷனை வந்து என்ன சொல்றது ரீச் பண்ணிட்டாரு. ஒன்றும் இது பத்தாதுன்றது தான் உண்மை. ஸோ B5 A இன்ட்டு B5 அதுக்கப்புறம் A இன்ட்டு B5 பிஷப் டெக்ஸ் D6 அதுக்கப்புறம் E டெக்ஸ் D6 2 பாஸ் பான் வந்து பார்த்தீங்கன்னா 6th ரேங்க்கில் ஒன்றும் 5th ரேங்க்கில் ஒன்றும் அவர் கிரியேட் பண்ணிட்டாரு. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதை மார்ச் பண்ணுறதுக்கு அவர் ட்ரை பண்ணணும். நைட் E5 ட்ரை பண்ணுறாரு. அதுக்கு ரூக் D1 த்ரெட்னிங் த அன்டிஃபெண்டட் நைட். இங்கே ஞாபகம் இருக்கும் அவங்களுக்கு பிஷப் வந்து F1ல் இருக்குது. இது வந்து ரீசெண்ட் டைம்ஸில் இது வந்து நான் த பிஷப் ஃப்ரம் த அதர் காண்டினென்ட்னு சொல்லி ஃபன்னாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா சில போது நம்ம பிஷப் தூரமாக இருக்கும்போது அதை கவனிக்கவே மாட்டோம். ஆனால் இங்கே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. இப்போ நைட் வந்து அட்டாக்ல இருக்குது. நைட்டை மூவ் பண்ணோன்னு இந்த பான் ட்ராப் ஆகுமே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். ஸோ ஆப்வியஸ்லி அவங்க அதை கேப்சர் பண்ணலாம். பட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா அடுத்த பானை வந்து ரோல் பண்ண முடியும். அப்படி ரோல் பண்ணும்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி விளையாடுவீங்க இல்லையா, அப்போ என்ன ஆகுங்க, உங்களுக்கு நைட்டு ட்ராப் ஆகிடும். ஸோ பிஷப் டெக்ஸ் B5 அல்லது வேறு வேரியேஷன் நைட் F5 போனீங்கனாலும் அதே மாதிரி நம்ம பண்ண முடியும். ரூக் D8 பிளாக் பண்ணதுக்கப்புறம் பானை புஷ் பண்ணிட்டு பிஷப் B5 ஸ்கொயரில் வச்சுட்டு நைட் B7 வச்சுட்டு இந்த ரூக்கை வந்து ஓட விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பானை ப்ரொமோட் பண்ணி கேமை வின் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிள் கிங் F7 பிஷப் B5. ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ கில் தான். ஒரு இமீடியட் செக் மேட்டிங்கோ இல்லை வந்து குயின் ப்ரொமோஷனோ இமீடியட்டாக வந்து பண்ணும்போது அட்லீஸ்ட் ஒரு 10-15 மூவ்ஸ் வந்து நமக்கு தேவைப்படும். பட் உங்களுக்கு அந்த கான்செப்ட் என்ன அப்படிங்கிறது கட்டாயமாக வந்து புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். எப்படி வின் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காரணத்தால் இந்த பொசிஷனில் 36வது மூவில் வந்து குகேஷ் வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. அதே போல் நீங்கள் டைமிங்கும் வந்து கவனிச்சிருப்பீங்க. ரொம்ப அதிகமான டைம் வந்து அவர் எடுத்திருந்ததை பார்த்துருப்பீங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளமேட்டிக்கான பொசிஷன் குகேஷ்க்கு. மூவ் நம்பர் 14 ஆர் 13லேருந்து பார்த்திங்கன்னா பொசிஷனலாக ப்ராப்ளம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எஸ்பெஷலி ஒரு டெவலப்மெண்டல் இஷ்யூ தான். ஒரு ஃபியூ மூவ்ஸ் வந்து மூவ் ஆர்டர் மாற்றி ஆடினதுனால இவ்வளோ பெரிய இஷ்யூ வந்திருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான விஷயம், ப்ரக் வந்து இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா அந்த 12-13 மூவுக்கு அப்புறம் எக்ஸாக்ட்லி கம்ப்யூட்டர் மாதிரி ஆடிருக்காரு. அந்த அளவுக்கு துல்லியமான நகர்கள் மட்டுமே வந்து ஏற்படுத்தியிருக்காரு. 97% துல்லியமாக ஆடியிருக்காரு. அதுவும் ஒரு காரணம். ஸோ அதாவது சின்ன ஒரு சான்ஸ் கூட கொடுக்கவே இல்லை. ஒரு சின்ன ஒரு அட்வான்டேஜ் ப்ளஸ் 1.5 ஆர் 1 வந்து பார்த்திங்கன்னா கன்வெர்ட் பண்ணுறதுன்றது பெரிய விஷயம். ஸோ அந்த விதத்தில் நம்ம ப்ரக்கை வந்து பாராட்டணும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் நம்ம டோர்னமெண்ட்டோட ரிசல்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி டோர்னமெண்ட்டோட டீல்ஸ் வந்து நம்ம பார்த்தலாம் வாங்க. ஸோ ஹூ வில் வின் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் கிளாசிக்கல் ஈவெண்ட்ஸ் இன் த யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஸோ ப்ரைஸ் அமௌண்ட்டில் ரொம்ப கூட. ஸோ $3,50,000 ரவுண்ட் ராபின் ஈவெண்ட் ஆகஸ்ட் 18லேருந்து 28 வரைக்கும் நடக்குது. யாரெல்லாம் விளையாடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபேபி, குகேஷ், நொதிர்பேக், ப்ரக், அலிலிசா, வெஸ்லேசோ, லெவோன் அரோனியன், MBL, யான் கிறிஸ்டாஃப் ஜூடா, சாம் சாவியன். ஸோ 10 பேர் வந்து விளையாடுறாங்க. ஸோ ஃபார்மேட் பற்றி உங்களுக்கு தெரியும். ஸோ 90 + 30 ப்ளஸ் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ரிமைனிங் மூவ்ஸ்க்கு 30 more மினிட்ஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க. மூவ் நம்பர் 1லேருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா மூவ் நம்பர் 1லேருந்து 30 செகண்ட்ஸ் இன்க்ரிமெண்ட் வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து டோர்னமெண்ட்டோட ஃபார்மேட் அண்ட் ப்ரைஸ் அமௌண்ட் எல்லாமே. இது எங்கே நடக்குது அப்படின்னா செயின்ட் லூயிஸ் சிம்பிள் கப்புன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ட்ரெடிஷ்னலாக நடக்கக்கூடிய GCTயில் ஒன் ஆஃப் த கிளாசிக்கல் ஈவெண்ட்ஸ். ஸோ இப்போது ரிசல்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ ரிசல்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் அந்த கேம் வந்து ஒரு கேம் வின் பண்ணதுக்கப்புறம் பொசிஷனை வந்து தக்க வச்சுக்கிறது தான் இங்கே வந்து புத்திசாலித்தனம் நான் நினைக்கிறேன். அதனால் இங்கே நிறைய ட்ராஸ் வந்து நம்ம வந்து இங்கே பார்க்குறோம். ஸோ ஃபேபி ஆக்சுவலாக 2 கேம் வின் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஒன்று நொதிர்பேக்கை, இன்னொன்று அலிலிசா ஃபிரூஷாவை. அதே வந்து பார்த்திங்கன்னா ப்ரக்கோட விளையாடின கேம் வந்து ட்ரா, ஜூடாவோட விளையாடின கேமும் ட்ரா பண்ணியிருக்காரு. கடைசி 2 கேம் வந்து ஜெயிச்சிருக்காரு. அடுத்த லெவோன் அரோனியன் வந்து அதே போல் அவர் நொதிர்பேக்கை பீட் பண்ணியிருக்காரு. ஐ திங்க் நொதிர்பேக் இந்த டோர்னமெண்ட்டில் அடி வாங்கியிருக்காரு நான் நினைக்கிறேன். இது வரைக்கும் எத்தனை 4 ரவுண்ட் தான் முடிஞ்சிருக்கு. பட் ஓகே, இன்னும் 5 ரவுண்ட் பெண்டிங் இருக்குது, பார்க்கலாம். ப்ரக் வந்து 2.5. ஸோ ஃபஸ்ட்டு ரவுண்ட்லேயே குகேஷை பீட் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 3 சுற்றுகளையும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரா பண்ணியிருக்காரு. ஸோ அடுத்த 5th ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா பேரிங்குமே இங்கே இருக்குது. அதையுமே நம்மளால் வந்து இங்கே பார்க்க முடியும். ஸோ MBLோட ஆட போகிறார் அடுத்து ப்ரக்கு. அதே போல் குகேஷ் வந்து பார்த்திங்கன்னா யான் கிறிஸ்டாஃப் ஜூடா உடந்து ஆட போகிறாரு. ஸோ இதான் வந்து இந்த டோர்னமெண்ட்டை பற்றின ஒரு குயிக் அப்டேட். அண்ட் இந்த டோர்னமெண்ட் முடிகிற வரைக்கும் மோஸ்ட்லி இந்த டோர்னமெண்ட் நம்ம பார்ப்போம். அதே போல் என்னுடைய ரோட் டு கிராண்ட் மாஸ்டர் சீரியஸ் கேம்ஸும் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க, மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தமிழ் செஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.